வணக்கம் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். அதிகபட்சம் நம்ம எல்லாரோட வீட்லையுமே ஒரு பைக் ஆர் ஸ்கூட்டர்ன்ற மாதிரி நம்மளுடைய அந்த ஒரு ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் மிஷின்ன்றதை வச்சுருப்போம் இல்லையா? ஏன்னா நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கட்டத்தில் அந்த ஒரு பைக் ஆர் ஸ்கூட்டருக்கான அந்த ஒரு நீட் நிச்சயமாகவே இருக்கும். ஆமாம், திடீர்னு ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம நினச்ச இடத்துக்கு ஒரு பைக் இல்லை நம்மளுக்குன்னு ஒரு வெஹிக்கிள் இருந்தால் தான் போக முடியும். ஒரு சில இடத்து வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டான அந்த பஸ்ஸு, ட்ரெயின் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவைலபிலிட்டி இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக நம்மளுக்குன்னு ஒரு பைக் ஆர் ஸ்கூட்டர் இருக்கிறது நிச்சயமாக தப்புன்னு சொல்ல மாட்டேன். ரியலி அது ஒரு நல்ல விஷயமே கூட. பட் ஆனால் இதை மாதிரி ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அந்த வண்டிங்களோட மைலேஜ். ஆமாங்க, என் வண்டி சுத்தமாக மைலேஜ் தர மாட்டேது, என் வண்டியில் மைலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட அவங்களுடைய வண்டி மேலே ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டாக இந்த ஒரு விஷயத்தை தான் வைக்கிறாங்க. பட் ஆனால் உங்களுடைய வண்டியோட மைலேஜ்ன்றது ஜஸ்ட் ஒரு நெட் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றுறது மூலமோ அப்படி டப்புன்னெலாம் இன்க்ரீஸ் ஆகிடாது. மைலேஜ்ன்றது ஏகப்பட்ட விஷயங்கள் சம்மந்தப்பட்டது. உங்கள் வண்டியில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷனல் ஆனால் தான் அந்த வண்டியோட மைலேஜ்ன்றதுமே கரெக்டான ஒரு லெவலில் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வண்டியை கரெக்டாக அதான் சர்வீஸ் போகிறது, ஏர் ஃபில்டர் மாற்றுறது, அது மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிங்க. இன்றைக்கி இந்த லிஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுங்களேன், நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் எந்தவித பெரிய செலவும் பண்ணாமல் சிம்பிளான ஒரு சில டிப்ஸை மெயின்டைன் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய வண்டியோட மைலேஜை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடியே சின்ன எக்ஸ்போன் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. நம்ம பைக்கோட மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்க போகிற டிப்ஸில் முதல் விஷயம், டோன்ட் பார்க் த பைக் டைரக்ட் டு தி சன்லைட். ஆமாங்க, என்ன இது டைரெக்டாக வெயிலுக்கு நேரம் நிறுத்தல என்னுடைய பைக் எப்படி மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்? டைரெக்டாக நிறுத்தினாலுமா பெயிண்ட் மங்கி போயிடும், வண்டி கொஞ்சம் பழசாயிடும் சொன்னால் கூட நியாயம் உண்டு. மைலேஜ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அதுலேயும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம டைரெக்டாக ஒரு சன்லைட்டுக்கு நேராக நிறுத்துறன்றப்ப கொஞ்சம் நேரத்துக்கு நிறுத்திட்டு எடுக்கிறன்றப்ப பிரச்சனை இல்லை. பட் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, வண்டியை நிறுத்திட்டு காலேஜ் ஆர் ஆஃபீஸ் அது மாதிரி போயிட்டு ரொம்ப நேரம் கழித்து வருவீங்க. அப்படின்றப்ப அவ்வளோ நேரமும் அந்த வண்டி வெயிலே நின்றுருக்கும். அப்படி வெயிலில் நிற்கிறது மூலமாக அந்த வண்டியில் இருக்க எல்லா பார்ட்டுமே ஹீட் ஆகும், இன்க்ளூடிங் டேங்குக்குள்ளே இருக்கிற பெட்ரோலுமே ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகுதுன்றப்ப அது எவாபரேட் ஆகிடாது, லைட்டாக எவாபரேட் ஆகும். அது இல்லாமல் அது மாதிரி ஹீட் ஆகுதுன்றது அந்த ஒரு பெட்ரோல் அதோட குவாலிட்டியுமே கூட கொஞ்சம் குறைக்க செய்யும். அதனால் அது என்ன பண்ணும், அந்த பெட்ரோலோடைய மைலேஜ் குறைச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பைக் பார்க் பண்ணுறீங்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு ஒரு நிழலான இடமா பார்த்து அந்த இடத்துல உங்கள் வண்டியை பார்க் பண்ணுறதுன்றது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயம். இது நிச்சயமாக உங்களுடைய பைக்கை மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு உதவியாக இருக்கும். அதுக்குன்னு எல்லா சமயத்துலையும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிழலான இடத்தையே தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா வெயிலில் விட்டு போயிடுங்க. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதான் சரி. ஓகே, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டை பார்ப்போம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா, நம்ம வண்டியோட ரைடிங் ஸ்டைல். ஆமாங்க, இருக்கிறதுலே எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்னா அது இந்த தான். ஆமாம், நீங்கள் இதில் இருக்க எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இந்த ஒரு பாயிண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா வச்சிங்களேன், உங்களுடைய வண்டியோட மைலேஜை நீங்கள் என்ன பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஆமாம், ரைடிங் ஸ்டைல்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா வச்சிங்களேன், நீங்கள் அந்த வண்டியை ஓட்டுற அந்த ஒரு ஸ்பீடை தான் ரைடிங் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, பொதுவாகவே எல்லா ஒரு பைக்குக்குமே அந்த வண்டிக்குன்னு ஒரு எக்கனாமிக்கல் ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆமாம், அந்த வண்டியோட சிசி அந்த வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் கெப்பாசிட்டியை பொறுத்தளவுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் பைக் எடுக்கிறன்றப்ப அது வந்து 40 to 50 வந்து எக்கனாமிக்கல் ரேஞ்சாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் மாடல் போகிறீங்கிறப்ப அது வந்து ஒரு 70-80 அது மாதிரி ரேஞ்ச் எக்கனாமிக்கல் ரேஞ்சாக இருக்கும். இதை மாதிரி உங்களுடைய பைக்குமே ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பீட் ரேஞ்ச் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பைக்கை அந்த ஒரு ஸ்பீட் ரேஞ்சிலே ஒரு கன்சிஸ்டன்சியான க்ரூஸ் ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் அப்படியே சல்லுன்னு ஸ்பீடை ஏற்றுறது, டப்புன்னு பிரேக் அடித்து இறக்குறது, அப்புறம் திரும்பி அந்த ஸ்பீடுக்கு ஏற்றுறது, டப்புன்னு பிரேக் அடித்து இறக்குறதுன்ற மாதிரி ஓட்டினாலும் மைலேஜ் தராது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தாக கன்சிஸ்டன்சியாக ஓட்டணும். அப்படியே சடனாக பிக்கப் கொடுத்து ஏற்றினாலும் உங்களுடைய வண்டியோட இன்ஜின் குவாலிட்டியும் இறங்கும், உங்களுக்கு வண்டியோட மைலேஜும் இறங்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்பீட் ஏற்ற போகிறீங்களா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய வண்டியோட இன்ஜினும் நல்லாயிருக்கும், ஓட்டுற நீங்களும் ரோட்டில் போகிற மற்றவங்களுக்கும் நல்லது, அதுக்கடுத்து உங்களுடைய வண்டியோட பெட்ரோலுக்குமே நல்லது கூட. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ரைடிங் ஸ்டைல் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குதுன்றப்ப அதை கொஞ்சம் ட்ரைன் அப் பண்ணி கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஸ்பீட் எடுக்க போகிறோன்னு தெரிஞ்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் ஏற்றி ஒரு எக்கனாமிக்கல் ரேஞ்சு பிடிச்சிட்டிங்களா. இப்போ நீங்கள் ஒரு நார்மல் பைக் வச்சுருக்கீங்கப்போ ஒரு 40 to 50 நீங்கள் பண்ணிட்டு அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை இந்த கொஞ்சம் ஹை சிசி இந்த கொஞ்சம் ஹை கெப்பாசிட்டி மாடல்ன்றப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதிக ஸ்பீடில் போயிட்டே இருக்கலாம். அதனால உங்களுடைய வண்டியோட மைலேஜ் நிச்சயமாக அதிகமாகுன்றதுல டவுட்டே கிடையாதுங்க. ஆமாங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ரைடிங் ஸ்டைலை பர்ஃபெக்டாக வச்சுக்க பாருங்கள். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சுங்களேன், குட் ஃபியூல். ஆமாம், இது என்ன குட் ஃபியூல்? ஒருவேளை இந்த பங்கு பெட்ரோல் தான் போடணுமா, இந்த பங்கு பெட்ரோல் தான் போடணுமான்னு சொல்ல வரையான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் எந்த பங்க் பெட்ரோல் வேணால் போடலாம். எல்லா பங்க்லேயும் நல்ல பெட்ரோல் தான் கொடுக்குறாங்க. பட் ஒரு சில இடத்துல நீங்கள் எமர்ஜென்சிக்குன்னு ஒரு
சில கடையெல்லாம் ஒரு சில சமயத்தில் வாங்கி போடுவீங்க இல்லைங்களா, அதை மாதிரி வாங்கி போடாதீங்க தான் சொல்கிறேன். ஏன்னா அதை மாதிரி இடத்துல நிச்சயமாக உங்களுக்கு பெட்ரோல் பியூரிட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மியாக. அதில் நிச்சயமாக கலப்படம் இருக்கும். அப்படி கலப்படம் இருக்குதுன்ற அந்த ஒரு பெட்ரோல் நீங்கள் வண்டியில் ஊற்றி யூஸ் பண்ணுறீங்கிறப்ப நிறைய விஷயங்கள் டேமேஜ். உங்களுடைய வண்டியோட ஃபியூலிங் லைனில் பிரச்சனை ஏற்படலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ஏர் ஃப்ளோ லைனில் ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம், வால்வில் ஏதாவது பிரச்சனை வரலாம். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு கலப்படமான பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு ஒரு பெட்ரோல் பங்க், அதான் நல்ல ஒரு ஆர்த்தடைஸ்டான பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறீங்களா அதோடய நிறுத்திக்கலாம். இந்த வெளியே ஒரு சில கடையிலே வாங்கி ஊற்றுறது அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. அங்கெல்லாம் நிச்சயமாக கலப்படம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பியூரிட்டியான பெட்ரோல் போட்டு பங்க்ஸ்லாம் நம்மளுக்கு மோஸ்ட்லி கலப்படம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எல்லா பங்க்லையுமே முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு பியூரிட்டியான பெட்ரோல் தான் கொடுப்பாங்க. அப்படின்றப்ப பங்க்கில் போடுறப்ப எந்தவித பிரச்சனையும் இல்லை. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன்னு வரது என்னென்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பங்க்கில் போகிறீங்கன்னா அதே பங்க்லேயே முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கு. காலையில் இந்தியன் பெட்ரோல் பங்க்கில் போடுறது, மதியானம் வந்து பாரத்தில் போடுறது, சாயங்காலம் ஹெச்பியில் போடுறது, அதுக்கடுத்து அடுத்த நாள் வந்து பாரத்தில் ரிலையன்ஸில் போடுறதுன்ற மாதிரி அப்பப்போ நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்க்கை மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ எல்லா பெட்ரோலும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு பெட்ரோலும் ஒரு தன்மையோட ஒரு டிஃப்ரென்ஷியேட்டோட இருக்கும். அதனால் இதனாலுமே கூட உங்களுடைய அந்த வண்டியோட ஃபியூலிங் லைனில் ஏதாவது கொஞ்சம் ஒரு சில டேமேஜஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் உங்கள் வண்டியோட மைலேஜ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெட்ரோல் போடுறீங்கப்போ முடிஞ்ச அளவுக்கு அதே பெட்ரோல் பங்க்கில், அதான் அதே பிராண்ட் உள்ள ஒரு பெட்ரோலை போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் இந்த வெளியே பெட்ரோல் வாங்கி போடுற விஷயங்களும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. சரி, ஓகே. அதுக்கு அடுத்து இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பார்த்தோன்னா வச்சிங்களேன், டயர் ப்ரெஷர். ஆமாங்க, இந்த ஒரு டயர் ப்ரெஷர்ன்றது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பட் ஆனால் நம்ம நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை அவ்வளோ கண்டுக்கவே மாட்டோம். எத்தனையோ தாட்டி பெட்ரோல் பங்க் போகிறோம், அப்படி கொஞ்சம் சைடில் போய் நிறுத்தினா உங்களுக்கு ஏர் ப்ரெஷர் இருக்க போகுது, அதில் நீங்கள் ஃப்ரீயாக அடிச்சுட்டு போயிடலாம். பட் ஆனால் நிறைய பேர் வேலை இருக்குது அது இருக்குன்னு அவசரத்தில் போயிடுவாங்க. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவையாவது உங்களுடைய டயர் ப்ரெஷரை அந்த ஒரு மிஷினில் ஒரு ஜஸ்ட் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி செக் பண்ணிங்க. அது நிச்சயமாக உங்களுடைய வண்டியோட மைலேஜை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். அது இல்லாமல் உங்களுடைய வண்டியோட ரைடிங் ஸ்டைல், பிரேக்கிங், அது மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுடைய டயர் ப்ரெஷர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்கிறப்ப நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும். அது இல்லாமல் இது மாதிரி நல்ல ஒரு டயர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறீங்கிறப்ப அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு டயர் தேய்மானம் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும், பிரேக்கிங், அது மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் இந்த டயர் ப்ரெஷரை ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி செக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்றப்ப 2 நிமிஷம் தானே ஸ்பெண்ட் பண்ணி செலவு பண்ணுங்கப்பா. அப்படி இல்லை பெட்ரோல் பங்க்கில் அது இல்லைன்றப்போ வெளியே வந்து கடையில் கூட அடிச்சிங்க, அதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 10 ரூபா கேட்க போகிறாங்களா, கொடுத்துட்டு போகலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டயர் ப்ரெஷரை அப்பப்போ கொஞ்சம் பார்த்து நீங்கள் உங்களுடைய வண்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க. அந்த டயர் ப்ரெஷரை மோஸ்ட்லி நிறைய பேர் கண்டுக்கவே மாட்டுறாங்க. எப்போயாவது ஒரு தடவை இது ஒன்று இருக்குது இல்லை, சும்மா செக் பண்ணி பார்ப்போன்னு செக் பண்ணி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை பஞ்சர் ஆனால் தான் காற்று அடிக்கிறீங்க, மற்றபடி அந்த வண்டி அப்படியே தான் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த டயரையும் கொஞ்சம் கவனிங்கப்பா, உங்களுக்கு அது நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும் நீங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டாக இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பாயிண்ட் லூப் த வெஹிக்கிள். ஆமாங்க, லூப் த வெஹிக்கிள்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ப்ராப்பராக அந்த வண்டியில் மூமெண்ட் பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் ஆயில் போடணும். இதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நம்ம செயினை லூப் பண்ணணும். ஆமாங்க, செயினை வந்து வீக்லி ஒன்ஸாவது அட்லீஸ்ட் அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு செயின் லூபோ இல்லை ஆயிலோ இதில் ஏதோ ஒன்று உங்களை பொறுத்து தான் அதில் எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு வண்டிக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் முடிவு பண்ணி உங்களோட செயினை லூப் பண்ணணும். அது மூலமாக அது இல்லாமல் சம் கிலோமீட்டர்ஸுக்கு அப்புறம் உங்களுடைய செயின் ஸ்லாங், ஸ்க்ளச்சு ஸ்லாங், அது மாதிரி ஒரு சில அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்மே நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிறீங்கிறப்ப உங்களுடைய வண்டியை அது நல்ல ஒரு கரெக்டான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியோடு வச்சுருக்கும். அப்படி ஒரு கரெக்டான ஃபங்க்ஷனாலிட்டியோடு அது இருக்குதுன்றப்ப நிச்சயமாக நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாகவே ரன் ஆகுன்றதில் ஒரு டவுட்டே இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய செயின் லூப், ஸ்க்ளச் லூப், அட்ஜஸ்ட்மெண்ட், அது மாதிரி எல்லா விஷயங்களும் அப்பப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமில் நீங்கள் கொடுத்து பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு விஷயமே உங்களோட பைக்கோட மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கும். சரி, ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல வந்த விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி இந்த வண்டியை சர்வீஸ் பண்ணுறது, அந்த வண்டிக்கு ஏர் ஃபில்ட்ரு மாட்டுறது, அதெல்லாம் வந்து உங்களுடைய வண்டியோட மெயின்டெனன்ஸ் மாதிரி விஷயங்கள் வரும். அதை நீங்கள் ரெகுலராக பண்ணிடணும், அதெல்லாம் மேண்டட்ரி. இதெல்லாம் நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஜஸ்ட் எந்தவித செலவும், பெரிய செலவு இல்லாமல் இதை இன்க்ளூட் பண்ணலான்றதுக்காக நான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொன்னேன். பட் ஆனால் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது, அது மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றுறது, ஒரிஜினல் ஸ்பேர் போடுறதுன்ற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பட் ஆனால் அதான் மேண்டட்ரி பண்ணி ஆகணும். அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்கன்றப்ப அதுக்கடுத்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வண்டியோட மைலேஜ் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். சரி, ஓகே. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், டைம் வாட்சிங். பை, see you later.